ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது, யூடியூப்பை திறந்தாலே நேற்று சாயந்தரத்துலேருந்து ஒரே சர்ச்சை தான் நண்பர்களே. அதாவது ஒரு பக்கம் இந்த புள்ளிங்க மேட்ரு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன மேட்ரு போகுதுன்னா நம்ம ஜனநாயகன் ட்ரெய்லர் பற்றி தான். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவன் பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்றான், பகவந்த் கேசரின்றான், பகவந்த் பாயாசம், பால்கோவா அப்படின்னு உப்புமா இதோட சேர்த்துக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் ஒரு டைட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுறதுல 90% ஆட்கள் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துருக்கவும் மாட்டானுங்க. ஜனநாயகன் வெளில வந்தால் தானே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி விடுங்க, இந்த பகவந்த் கேசரியை கூட சரியாக பார்த்துருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி பார்க்காத அறகுறைகள் தான் இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு எல்லாரையும் கலாய்க்கிறேன்னு சொல்லி வியூஸ் வாங்குறது. ஆனால் இந்த வீடியோவில் நான் யாரையும் கலாய்க்க போகிறது கிடையாது, ட்ரோல் பண்ண போகிறதே கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு பதிலாக ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேசிடுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறதையும் தாண்டி வித்தியாசமாக இருக்க போகிறது. அவ்வளோ விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஜனநாயகன் வர்சஸ் பகவந்த் கேசரி. ஸோ இந்த பகவந்த் கேசரியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஃபிலிமோகிராஃபி, விஜய் அவர்கள் இது வரைக்கும் யார் யார் கையிலலாம் மாட்டிக்கிட்டு இருந்தார். அதாவது இந்த காரை சொப்பன சுந்தரி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மிராஸ்தார் வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி விஜய் என்னும் ஒரு காரை பல பேர் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோமா? இது என்னையா தேவையில்லாத விஷயம்? பகவந்த் கேசரியும் ஜனநாயகனையும் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுனா ஏன் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குதுங்க. அது என்னன்றது இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இதை நான் பேசுறதுக்கான சம்மந்தம் என்ன அப்படின்றது நம்ம உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் வரணும் அப்படின்றது ஒரு ஆசை. சினிமாவில் நானும் ஒரு நடிகர் ஆகணும், ரஜினி மாதிரி ஆகணும் அப்படின்றது அவரோட சின்ன வயசு ஆசை. இந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கட்டடிச்சுக்கிட்டு படத்துக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அப்பாட்ட மாட்டோன்னே அப்பாவோட கையில் காலில் வந்து கெஞ்சினதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. சந்திரசேகர் அவர்கள் முடிவு பண்ணுறாரு, நம்ம பையன் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான், ஸோ இவனை வச்சு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தில் இவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு, ஃபெயிலியரு. ரெண்டாவது ஒரு படம் எடுக்கிறாரு, அதுவும் ஃபெயிலியரு. இதுக்கு மேலே என்கிட்ட இருக்கிற சொத்து பத்துகளெல்லாம் விற்க முடியாது, நீ ஹீரோ ஆக மாட்டேன், அப்படியே ஹீரோ ஆனாலும் மக்கள் ஒன்று ஏற்றுக்கிறது கிடையாது, அதனால் இதோட இந்த ஆசையை உற்றுன்னு பெல்ட் எடுத்து விஜய் அவர்களை சரமாரியாக அடிச்சிருக்கிறார். அப்போது அந்த சண்டையில் தடுத்து நடுவில் வந்து விஜய் அவர்களோட தாயார் தான், இங்கே பாருங்கள், நம்ம பையனுக்காக கடைசியாக ஒரு அட்டெம்ப்ட் நம்ம பண்ணுவோம், ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சான்ஸை விஜய் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தது தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் வரைக்கும் நின்னதுக்கான முக்கியமான காரணமே. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்கள் அந்த மூன்றாவதாக ஒரு படம் நடித்தார் பார்த்தீங்களா, அந்த படம் வந்து நல்லா பேசப்பட்டுச்சு, ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அவர்களோட பல படங்கள் பாருங்கள், விஜயகாந்த் அவர்களை கூட ஒரு மனுநீதி சோழ மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. நீதி நியாயத்துக்கு போராடுற ஒரு ஹீரோக்களாக தான் அவரோட படங்களில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் இருப்பாங்க. ஆனால் என்ன நினைச்சாரோ தெரியல, விஜய் அவர்களை மட்டும் வச்சு லைனாக பிட்டு படமாக எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் கொஞ்ச காலம் இல்லை, பல காலம் விஜய் அவர்கள் அவரோட அப்பா பிடியில் மாட்டிக்கொண்டார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்பா பிடியிலேருந்து மாட்டி வெளில வந்து இவருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குன்னு காமிச்சு டான்ஸ் கன்ஸ் எல்லாம் ஆடி குட்டிக்கரணெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல டேரக்டரும் கூடலாம் சேர்ந்துக்கிந்து கமர்ஷியல் படமாக கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ கொஞ்சம் காலம் ஃப்ரீயாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2003 2007 அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் விஜய் அவர்கள் பீக்கில் போன காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர் கிட்ட மாட்டினார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2003க்கு முன்னாடியே இவர் யார்கிட்ட மாட்டிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுமுகத்துக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா கேப்டன் அவர்கள் அப்படி தான் கொடுப்பாருன்னு சொல்லி புதுமுக இயக்குநர்களுக்கெல்லாம் கொடுத்து அவரோட கெரியரே டேமேஜ் ஆன காலம். அதுக்கப்புறம் 2003 சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர்ஸ் கிட்டலாம் இவர் போய் தலையை கொடுத்து கொஞ்சம் இவருக்குன்னு ஒரு ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கினார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் முருகதாஸ் அவர்கள் கிட்ட தஞ்சமடைஞ்சார். இந்த எரா முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மேனேஜர் கிட்ட போய் தஞ்சமடைஞ்சார். அந்த மேனேஜர் தான் இவர் அட்லி அப்படின்ற ஒரு டேரக்டர் கிட்ட மாட்டி விட்டாரு. ஸோ அட்லி கிட்ட போனதுக்கு அப்புறம் நம்ம ஆள் எப்படி இட்லியா மாறினார் அப்படின்றதெல்லாம் ஒரு வரலாறு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ புசி ஆனந்த் கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாய் சிக்கி சீரழிகிறாருங்க நம்ம தளபதியே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா அடுத்தவனோட சஜஷன்ல தான் ஓடுதே தவிர இவரா எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஸோ இதுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சொல்கிறேன், சம்பந்தம் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் இப்போ கடைசியாக ஒரு படம் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா, ஜனநாயகன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முழு நீர அரசியல்வாதியாக மாறப்போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு பார்த்தீங்களா. இது கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு மாதிரி தெரியல. அம்மணி எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். எந்த அம்மணி, அவரோட மனைவியா யார் அப்படின்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதன் பேரில் தான் இவர் இப்போ ஜனநாயகனை கடைசி படம் அப்படின்ற மாதிரி நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஆனால் விஷயம் தெரிந்த பல பேருக்கு தெரியும், 2027 விஜய் மறுபடியும் சினிமாவுக்கு கம்பேக் கொடுப்பார். அதுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஸோ விஜய் அவர்கள் வாயிலிருந்து இதுதான் என் கடைசி படம் அப்படின்ற மாதிரி இன்னி வரைக்கும் வந்ததே கிடையாது. எல்லாரும் சொல்லும் போது அவர் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு.
ஏன்னா 27ல் அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்போ சொன்னேன், நீங்களாம் சொன்னீங்க, அதை கேட்டு நானே உள்ளுக்குள்ளே குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டேன், அதோட வெளிப்பாடு தான் என்னோட ஸ்மைல் அப்படின்ற மாதிரி அவர் ஜகா வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே எதுவும் உளறிட்டு இருக்காதீங்க. விஜய் அவர்கள் வாயிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு டாக் வந்ததே கிடையாதுப்பா. ஸோ விஷயத்துக்கு வரேன். ஜனநாயகனோட ட்ரெய்லரை நேற்று பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லைங்க. ஒன்றுமே ஸ்பெஷலாகவும் இல்லை, ரெகுலர் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தையும் நீங்கள் பகவந்த் கேசரியும் கம்பேர் பண்ணால், பகவந்த் கேசரி அப்படின்றது ஒரு வித்தியாசமான படம். யாருக்கு வித்தியாசமான படம்னா, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வித்தியாசமான படம், பாலையா ஃபேன்ஸுக்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். ஏன்னா பகவந்த் கேசரிக்கு வரைக்கும் முன்னாடி வந்த பாலையா அவர்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோ மார்வல் மற்றும் ஜஸ்டிஸ் லீகில் இருக்கிறவங்கலாம் பண்ணாததை நம்ம பாலையா அவர்கள் தொடர்ந்து பண்ணி ட்ரோல் மெட்டீரியலாகவே வளம் வந்தார். ஆந்திரா மாநிலத்தை தாண்டி மற்ற எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ட்ரெயின் மேலே ஏறி பைக் ஓட்டுறது, அதுக்கப்புறம் டாம் க்ரூஸ் அவர்கள் MI2ல செஞ்ச அந்த ஓப்பனிங் ஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மலையில் ஒரு கையை பிடிச்சி தொங்குவார். ஆனால் நம்ம பாலையா அவர்கள் ஒரு படி மேலே போய் மலை மேலே இருக்கிற ஒரு முயலை காப்பாற்றுவார். முயல் ஏன் அங்கே போச்சு? அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜெட்டோட டயரை பஞ்சர் பண்ணுறது, கலராக சட்டை, விகாரமான டான்ஸ் ஸ்டெப்பு, ஹீரோயினை ரேப் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் பார்த்தங்க, டெய்லி வந்து அந்த படத்தில் வந்து இவர் படுத்துட்டு இருக்கிற பெட்டு உடஞ்சி புதுசாக கட்டில் மாற்றிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், டெய்லி பெட்டை உடச்சுன்னுக்கிறாராம் பொண்டாட்டியோட சேர்ந்து. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவரோட படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பகவந்த் கேசரி அப்படின்றது ஒரு வித்தியாசமான படம். எதனால் அப்படின்னு சொல்கிறேன். நீ எப்போ அந்த ஆளோட படத்தை பார்த்த அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு பாலையா அவர்களோட படங்களை பார்க்குற ஒரு மனப்பான்மை, ஒரு மன தைரியம் எனக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ட்ரோலாகவே வந்து யூடியூப் வீடியோஸில் பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். ஆரம்ப இடத்துல இந்த பாலையாவோட படத்தெல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பாலையா நடிச்ச லெஜண்ட் அப்படின்ற ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படம் வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்கு, நீ அதை பார்த்து அதை ரிவ்யூ போட அப்படின்ற மாதிரி சொன்னால் எனக்கு ஆர்வம் இல்லை. இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே அந்த படம் வந்து பாலையா அவர்களோட சின்ன சேஷ்டைகளையும் தாண்டி கதைக்களமாகவும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுக்கு அப்புறம் தான், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி தொடர்ந்து பாலையா அவர்களோட படங்களை வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ இதன் விளைவு தான் நான் பகவந்த் கேசரி படத்தை வந்து பார்க்க தூண்டுச்சு. ஸோ பகவந்த் கேசரி படத்தை நான் பார்த்தேன். இப்போ பார்க்கலங்க, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே நான் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, பாலையா ஒரு வேளை திருந்திட்டாரா, என்னையா இது, அந்த ஆளோட படங்கள்லாம் எப்படி இருக்கும், கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னென்னமோ லைன்ஸில் பாட்டை பாடிக்கிட்டு ஹீரோயின் பேக்கை தடவிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான உமன் சென்ட்ரிக்காக எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எவ்வளோ மிகப்பெரிய ஸ்டார், தெலுங்கில் வந்து பாலையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர் கூட நடிகிற சக நடிகையான ஸ்ரீலீலா அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாலையா அவர்கள் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஸ்ரீலீலா அவர்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் வந்து பாலையா அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாலையா அவர்கள் வந்து மார்க்கெட்டிங்காக இந்த படத்துக்கு தேவைப்பட்டாலும் ஒரிஜினல் ஹீரோவே இந்த படத்தில் ஸ்ரீலீலா தான். ஸோ அவ்வளோ கரெக்டாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே வந்து மாசாக இருக்கும், ரொம்ப தமாசாலாம் இருக்காது. ஸ்ரீலீலா வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாலையா அவர்கள் ஆஸ் யூஷுவல் தன்னோட ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள்லாம் வெறித்தனமாக இருக்கும், சில டைலாக்ஸ்லாம் வந்து செம காமெடியாக இருக்கும். இதையும் தாண்டி அவர் படத்தில் யூஸ்வலாக வரக்கூடிய ரொமான்ஸ்லாம் பெருசாக இருக்காது. பேருக்குன்னா வந்து காஜல் அகர்வால்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் அந்த படத்தில் இருக்கும். பெருசாக வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடுற டான்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பனிங் சாங்கில் ஒரு ஜாலியான ஒரு செலிப்ரேஷன் டான்ஸு ஸ்ரீலீலா கூட இருக்கும். அதுக்கப்புறம் கதைக்களமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். பாலையா அவர்களுக்கு தமிழில் வந்து இது ஒரு பெரிய புதுசான கதைக்களம்லாம் கிடையாது. ஏற்கனவே விஜய் அவர்கள் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் ஏகப்பட்ட படத்தை நடிச்சிட்டாரு. அதனால் விஜய் அவர்களை வச்சு இந்த அட்லியே வந்து ஒரு 3-4 படத்தை எடுத்தாச்சு. இந்த பொண்ணு சென்ட்ரிக்கு, உமன் சென்ட்ரிக்கு இந்த அட்லி எடுத்தார் பாருங்க, அதாவது பைக் ஆட் பண்ணு, பன்னு சாப்பிட்ற பொண்ணு, சிங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்களை எடுத்தார். அந்த மாதிரி படத்தோட கம்பேர் பண்ணால் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பகவந்த் கேசரின்றது ஒரு வித்தியாசமான படம். ஆனால் ஸ்ரீலீலா அவர்கள் வேறு லெவலில் ஆக்டிங்கும் பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷனும் பண்ணியிருப்பாங்க. இதை மமிதா பைஜி அவர்கள் பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அதனால் பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லாம் கிடையாது. அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் ட்ரோலாக இருந்தாலும் ஓவரால் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஆக்ஷன் படம், ஒரு நல்ல ஜாலியான படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம். இந்த அகண்டா அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். அந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் அது ஒரு நல்ல படம் தாங்க. அது வந்து அதுவும் ட்ரோல் பண்ணக்கூடிய படம் இல்லாமல் அந்த அகண்டா 2 வந்து நம்ம வச்சு செய்யலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரெக்கையை சூலாயுதத்தில் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து காட் ஆஃப் மாசஸ் அப்படின்ற அவருக்கு ஒரு டேக்லைன் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக மாஸ் காட்சிகள்லாம் படத்தில் இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த பக்கம் நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட் படம் நடிச்சிட்டாரு. இந்த சர்க்கார் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சென்டிமெண்ட் படம் தான், அரசியல் படம்னு சொன்னாலும் அது ஒரு சென்டிமெண்ட்டாக தான் ஒரு அரசியலுக்குள்ளே வருவார். அதுக்கப்புறம் இந்த பிகில், மெர்சல் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக்கு, ஒன்று பொண்டாட்டிக்காக வந்து அவர் உருகுவார், தங்கச்சிக்காக உருவார். இந்த வேலாயுதம் திருப்பாச்சி படத்தெல்லாம் நான் எடுத்துக்கல பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தங்கச்சிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணனாக தான் இருப்பார். பகவதி படத்தில் தம்பிக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றது நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கு புதுசு அல்ல.
அதனால் பகவந்த் கேசரியை நீங்கள் ட்ரோல் செய்து இதே மாதிரி தான் ஜனநாயகனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு நார்மலான மாஸ் மசாலா கமர்ஷியல் படம். பட் இருந்தாலும் ஜனநாயகனில் தூக்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி பகவந்த் கேசரியோட கதையை சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம பகவந்த் கேசரியில் பாலையா அவர்கள் ஒரு சின்சியரான ஒரு ரவுடித்தனமான சாமி படத்தில் வர விக்ரம் மாதிரி ஒரு போலீஸு, வேறு லெவலில் மாசாக இருப்பார் ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வாயால் பேச மாட்டார், கையாலையும் காலாலையும் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வில்லன் தான் அர்ஜுன் ராம்பால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட பையன். அவன் வந்து என்ன பண்ணுவான், இவங்க 2 பேருக்கு நடக்கிற கிளாஷில் பாலையா அவர்களோட மொத்த குடும்பத்தையும் அவர் கண்ணு முன்னாடியே கொன்றுவான். ஸோ இதுலேயே பாலையா அவர்களோட மாஸ் உடஞ்சி போச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது பாலையாவே தொட முடியாது, அவரோட ஃபேமிலி எப்படியா நீ தொடு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும். அந்த நேரத்தில் பாலையா அவர்களோட மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணி பாலையாவையும் குத்துயிரும் கொலையுரமாக போட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பழியும் பாலையா மேலே வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போனோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருப்பார் ஜெயிலுக்குள்ளே. அந்த ஜெயிலோட ஜெயிலராக இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ இவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது இவர் காப்பாற்றுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலரும் பாலையாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயிலருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இந்த பொண்ணை வந்து இவர் ஜாலியாக இவரோட பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜெயிலர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவார். அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ராமா வந்துடும். அதாவது எப்படிப்பட்ட ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பாம் பிளாஸ்ட்டு எங்கே அதிர்ச்சியான சம்பவம் நடந்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஷேக் வந்துடும், அதாவது ஒரு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ட்ராமாவை வந்து சரி பண்ணணும்னா மெடிக்கலால் சரி பண்ண முடியாது. இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகணும். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இந்த பொண்ணு ஃபிட் ஆகணும்னு சொல்லி இவர் என்னென்னமோ போராடும் போது இந்த பொண்ணை வந்து நம்ம ஆர்மியில் சேர்த்தா, ஸோ இந்த பொண்ணு வந்து ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு ஆர்மிக்கு கொண்டு போனால் ஆர்மியில் பெண்களை வந்து கேவலமாக பேசுவாங்க. இருந்தாலும் என் பொண்ணை நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன் பாருன்னு இவர் ட்ரெயின் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு நல்ல கதைக்களம் தான். இதுக்குள்ளே மறுபடியும் வில்லன் எங்கே வந்தானா, வில்லன் வந்து நடுவில் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருவான். அந்த சம்பவத்தை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் வச்சுருவாரு. அந்த பென்ட்ரைவை எடுத்துன்னு போயிட்டு இந்த பொண்ணோட லேப்டாப்பில் காப்பி பண்ணிட்டு செத்து போயிடுவான். ஸோ அதை வந்து ஒரு சிசிடிவி கேமராவில் அந்த வில்லன் பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணை பிடிடான்னு ட்ரேஸ் பண்ணால் யாருன்னு பார்த்தா பாலையாவோட வளர்ப்பு பொண்ணு போச்சுரா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கிளாஷ் ஆரம்பிக்கும். அந்த கிளாஷில் பாலையா எப்படி ஜெயிச்சார் அப்படின்றது தான் பகவந்த் கேசரி படத்தோட கதையை. ஸோ இந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அர்ஜுன் ராம்பால் அவர்களை பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கால் உடஞ்ச ஒரு ஆளாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய ஆக்ஷனும் ஒன்றும் பண்ண மாட்டார். பட் நம்ம ஜனநாயகனில் பாபி சிம்மான்ற பாருங்க, பாபி டியோல் அவர்களோட என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கதையில் சில சேஞ்சஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரியோட அடாப்ஷன் தான் வந்து ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி சொன்னனால இதில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்பிரேஷனான சீன்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய குவாரியில் வந்து ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ட்ரெய்லரில் பார்த்தேன். அந்த சண்டை பகவந்த் கேசரியில் இன்டர்வல் பிளாக்ல வரும். ஸோ சேம் அந்த சண்டை வச்சாச்சு, தங்கச்சியாக சொல்லி மமிதா பைதுவை வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியன் வில்லனையும் போட்டாச்சு. ஸோ இந்த படத்தை வந்து உமன் சென்ட்ரிக்காக நான் கவர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது. ஏன்னா ஜெயிச்சார்னா எல்லாருக்கும் கார் கொடுப்பாராம், எல்லா பெண்களுக்கும் ஸ்கூட்டி கொடுப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு பெண்கள் ஓட்டை வந்து மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகன் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதையும் தாண்டி பகவந்த் கேசரியில் சொல்லாத ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார், சிஎம் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸு கம்ப்ளீட்டாக இன்னி இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை தாக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். அதனால் இந்த படம் பகவந்த் கேசரி ஒரு ட்ரோல் படம், அதனால் ஜனநாயகனும் ஒரு ட்ரோல்னு நினைக்காதீங்க. பகவந்த் கேசரி அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல படம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்க்காதவங்க தான் அதை ட்ரோல் படமாக ட்ரோல் பண்ணுகிறான். பாலையா படம்னாலே ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி பண்ணுகிறானுங்க. ஆனால் இந்த படம் நல்லா தான் இருக்கும். அதனால் ஜனநாயகனும் அப்படியே இதை காப்பி அடித்து எடுத்தாலுமே கூட இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு புது படம் கிடையாது. இது ஏற்கனவே விஜய் அவர்கள் நிறைய அடித்து துவச்ச படம் தான். ஆனால் சில அரசியல் வேட்டர்கள்லாம் வச்சு இவரோட கடைசி படம் ப்ரமோட் பண்ணி இவர் அரசியலுக்கு வராருன்னும் போது ஏகப்பட்ட அரசியல் அனல் பறக்கும் வசனங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறனால இந்த படத்துக்கு இந்த ஹைப் இருக்குது. இதையும் தாண்டி ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் காசை வாங்கிட்டு யூடியூபர்லாம் கதறினுக்கிறானுங்க. கம்ப்ளீட்டாக தெரியுது காசை வாங்கிட்டு இந்த படத்தை வந்து காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனால் இந்த படத்தில் விஜய் அப்படின்றதையும் தாண்டி ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஹிட் ஆனால் தான் அந்த டெக்னீஷியன்ஸுக்கே வேலை லாபம் எல்லாமே. அதனால் அதை மனசில் வச்சுட்டு இந்த படத்தை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது, பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் see the ட்ரோல்ஸ் நண்பர்களே. பகவந்த் கேசரியும் பாருங்கள், ஜனநாயகனும் பாருங்கள், ஆனால் ஓட்டு மட்டும் யோசித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.